யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங் பண்ணியாச்சு. இப்போ பைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உள்ளே போகுது பாருங்கள். இப்போ நம்ம இதை வச்சு வெல்டிங் அடிச்சிடலாம். எந்த பைப் உள்ளே போட்டாலும் அழகாக ஃப்ரீயாக உள்ளே போகும். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்புக்குள்ளார இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போகணும். அதுக்கு ஸ்விட்சிங் பண்ண தான் போகும். இப்போ ஸ்விட்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது உள்ளார இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங் பண்ணி பெருசாக்க போகிறோம். எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்புக்குள்ளார இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போகணும். அதுக்கு ஸ்விட்சிங் பண்ண தான் போகும். இப்போ ஸ்விட்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது உள்ளார அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா சுற்றினீங்கன்னா அழகாக அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங் ஆகிடும். ஸ்விட்சிங்னா பைப் விரிவாகிடும். அப்போ தான் இன்னொரு பைப் போட்டு நம்ம வெல்டிங் பண்ண முடியும். அதுக்கான டூல் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுக்காக, நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஒர்க்கு. இது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். புதுசாக வேலை கற்றுக்க போகிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங் பண்ணியாச்சு. இப்போ பைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உள்ளே போகுது பாருங்கள். இப்போ நம்ம இதை வச்சு வெல்டிங் அடிச்சிடலாம். எந்த பைப் உள்ளே போட்டாலும் அழகாக ஃப்ரீயாக உள்ளே போகும்.